அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது தினம் ஒரு பாடம் பார்ப்போம். ஆல்ரெடி 10th லெசன் 6 பார்த்துருக்கோம். இன்றைக்கி லெசன் 7 பார்ப்போம். லெசன் 7 காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இதில் ஒரு 5 விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள் போராட்டம், 1857 நடந்த பெருங்கழகம், ஐஎன்சி ஃபார்ம் பண்ணது, அப்புறம் 1905 நடந்த வங்க பிரிவினை, அதோட தொடர்ந்து வந்த சுதேசி இயக்கத்தை பற்றியும், அப்புறம் தன்னாட்சி இயக்கத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இப்போது எதனால் இந்த பழங்குடியினர் புரட்சி, விவசாயிகள் புரட்சி நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, 1756 3வது கர்நாடக போர் முடிவுக்கு வந்திருக்கும். அதுக்கு அடுத்து 1757 ஜூன் 23 பிளாசி போர் நடந்திருக்கும். பிளாசி போர் யாராக இருக்குன்னா, சிராஜுத்தௌலா வேஸ் ஆங்கிலேயர்கள். சிராஜுத்தௌலாவோட சித்தப்பா மறைமுகமாக ஆங்கிலேயர்களுக்கு உதவியிருப்பார். அதனால தான் ஆங்கிலேயர்களால் வெற்றியடையவும் முடியும். அதுக்கடுத்து வங்காளத்தின் நவாப்பா மீர் ஜாபரை நியமிக்கப்படுவார். மீர் ஜாபர் நியமிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருப்பார்னா, 2,25,00,000 ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துருப்பார். என்ன வருஷத்துலனா, 1757 1760 இடைப்பட்ட ஒரு 3 வருஷத்துக்கு 2,25,00,000 அவர் கொடுத்துருப்பார். என்ன சொல்லுவாருன்னா, இப்போ ஏன் புரட்சி நடக்குதுன்னா, பிரிட்டனில் நடந்த தொழில் புரட்சி இங்கே ஜவுளியெல்லாம் அவங்க வேகமாக கொண்டு வந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஆனால் இந்தியாவில் இருந்த விவசாயிகள், பழங்குடியினர்கள்லாம் அவங்களோட நிலத்தை அபகரிச்சுக்கிறது, அப்புறம் இந்திய விவசாயிகளோட நிலத்தை அபகரித்து அவங்க இடத்துலையே பயிரிட வச்சு அதை கொண்டு போய் ஃபாரினில் சேல் பண்ணி, அந்த மாதிரி விஷயம்லாம் இண்டிகோ கிளர்ச்சியில் நடந்திருக்கும். ஏன்னா இண்டிகோங்கிறது பயிரிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நிலத்தோட தன்மை வீணாக போயிடும். அதை ஃபாரினில் செய்ய முடியாதுங்கிறதுக்காக இங்கே செஞ்சுருப்பாங்க. இங்கே செய்ய சொல்லி அதை கொண்டு போய் அவங்க சேல் பண்ணிக்குவாங்க. அதுலேருந்து அந்த விவசாயிகளுக்கு எந்த லாபமும் கிடைச்சிருக்காது. இதுதான் நடக்கும். இப்போது ஃபஸ்ட்டு விவசாயிகள் கிளர்ச்சி அப்படின்னா இதில் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இண்டிகோ கிளர்ச்சியும் விவசாயிகள் கிளர்ச்சி தான். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபராசை இயக்கம் யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, ஷரியதுல்லா கொண்டு வந்திருப்பார். ஹாஜி ஷரியதுல்லா. எப்பன்னா 1818 எங்கன்னா, ஃபராசி அப்படிங்கிற இடம் வங்காளத்து தான், கிழக்கு வங்காளம். அவர் கொண்டு வந்துட்டு 1839 ஷரியதுல்லா இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன் டுடுமியான் அதை எடுத்து நடத்துவார். டுடுமியான் ஒரு விஷயம் கோட் சொல்லியிருப்பார். அதை கொஷினாக கேட்பாங்க. இது மாதிரி 3 விஷயங்கள் தொடர்ந்து வரும். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, அதனால் நம்ம யாருக்கும் வட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. யாருன்னா டுடுமியான். டுடுமியான் யாருன்னா ஹாஜி ஷரியதுல்லாவோட பையன். 1862 டுடுமியானும் இறந்துருவார். டுடுமியான் இறந்ததுக்கப்புறம் 1870 நோவாமியான் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை மீண்டும் எடுத்து நடத்துவார். இவ்வளோதான், ஃபராசி இயக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி. ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபராசி மூமெண்ட்டு, அது கிழக்கு வங்காளம். அடுத்து பரசத்தில் வஹாபி கிளர்ச்சிங்கிறது மேற்கு வங்காளம். இது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, 1827 டுடுமீர் அப்படிங்கிற இஸ்லாமிய மத போதகர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதில் பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரே விஷயந்தான், பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி தொடங்கினது யாருன்னு கேட்டால் டுடுமீர். வருஷம் கேட்டால் 1827. இடம் எங்கன்னு கேட்டாக்கா மேற்கு வங்காளம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சின்னு ஒரு 3 நடந்திருக்கும். ஒன்று கோல் கிளர்ச்சி, இன்னொன்று சாந்தல் கிளர்ச்சி, இன்னொன்று முண்டா கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 1831-32 ஜார்க்கண்ட், ஒடிசா இடத்துல நடந்திருக்கும். இந்த விவசாயிகள் புரட்சியாக இருந்தாலும் பழங்குடியினர் புரட்சியாக இருந்தாலும் மேக்ஸிமம் நடந்தது எப்படின்னா, அந்த ஈஸ்ட் சைடில் தான் நடந்திருக்கும். என்னன்னா, வங்காளத்தை சுற்றில இடங்களில் நடந்திருக்கும். இதில் ஜார்க்கண்ட், ஒடிசாவில் நடந்தது என்னென்னா கோல் கிளர்ச்சி. வருஷம் 1831-32.
இதில் ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, கோல்னா குச்சா 1 அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுட்டேன். 1 2 31 32 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க செய்திகளை பரப்புவாங்க. எப்படின்னா மேளங்களை முழக்கி செய்திகளை பரப்புவாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது கேள்வியாகவும் கேட்பாங்க. மேளங்கத்தை தட்டுறதுக்கு எது தேவை? குச்சி தேவை. குச்சிங்கிறது கோல் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நான். ஏன்னாக்கா அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லும்போது இந்த விஷயம் கோல் கிளர்ச்சியில் நடந்துச்சா இல்லை சாந்தல் கிளர்ச்சி நடந்துச்சான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக கோல்னா குச்சி வச்சு தான் மேளத்தை தட்ட முடியும். இப்போ கோல் கிளர்ச்சியில் தான் மேளங்களை முழக்கி செய்திகளை பரப்பினார்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோல் கிளர்ச்சி எப்போ தொடங்குனது? 1831 32. இடம் என்னன்னு கேட்டால் ஜார்க்கண்டு, ஒடிசா. கோல் கிளர்ச்சியோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க. பிந்த்ராய் மற்றும் சிங்கராய், அவர் தான் கோல் கிளர்ச்சியோட தலைவர். அடுத்து சாந்தல் கிளர்ச்சி. சாந்தல் கிளர்ச்சி எங்கன்னா அதுவும் வங்காளம் தான். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ராஜ்மஹால் மலைக்குன்றுகள். அதோட ஃபஸ்ட்டு அதுக்கு தலைவராக இருந்தது யாருன்னா பீர் சிங். அது என்ன பண்ணுவார்னா 1854 பல இடத்துல சமூக கொள்ளையில் அவர் ஈடுபட்டிருப்பார். அவரோட தலைவராக அவங்க எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து சித்து கனு அப்படின்னு 2 பேர் வருவாங்க. 1855 சாந்தலர்கள் சகோதரர்கள் தான் சித்து கனு. கடவுள்கிட்டேருந்து எனக்கு தேவ செய்தி கிடச்சிருக்கு, நம்ம யாருக்கும் எதுக்கும் வட்டிக்கு செலுத்த வேண்டாங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது சொன்னது யார் கேட்டால் டொடுமியான். என்ன மூமெண்ட்டு? பராசி மூமெண்ட்டு. இங்கே இது தேவ செய்தி கிடைத்ததுன்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. சித்து கனு. அவங்க என்ன மூமெண்ட்டில் இருந்தாங்க? சாந்தல் கிளர்ச்சி. வருஷம் கேட்டால் 1855. இந்த புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தையே உருவாக்கி இருப்பாங்க. என்ன வருஷம் கேட்டால் 1855. முண்டா கிளர்ச்சி நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1908 சோட்டா நாக்பூர் அந்த பழங்குடியினர் இதில் பழங்குடியினர் இல்லாதவங்க போகக்கூடாதுன்னு தடை பண்ணுற சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சாந்தல் பர்கானா அப்படின்னு கேட்டாக்கா அது 1855. சோட்டா நாக்பூர் சட்டம்னு கேட்டால் 1908. அடுத்து இப்போ பார்க்க போகிறது முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி என்னன்னா ராஞ்சி பகுதியில் நடந்திருக்கும். அதுவும் ஈஸ்ட் சைடு தான். இதை உலுக்குலன் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. முண்டாசு உலுக்குனா கீழே விழுந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா குன்கட்டி சிஸ்டம் நடத்தியிருப்பாங்க. அப்படின்னா கூட்டா நிலத்தை விவசாயம் பண்ணுறது, அவ்வளோதான். குன்கட்டி சிஸ்டம் எந்த இதில் ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டால் ராஞ்சி இல்லை. யாருன்னு கேட்டால் உலுக்குலன் முண்டாக்கர், அவ்வளோதான். எப்போ வருஷம்னு பார்த்தா 1890 பார்த்தோமா. இப்போ பிர்சா முண்டா தன்னை கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்லிக்குவார். இதோட தலைவர் பிர்சா முண்டா. முண்டா கிளர்ச்சி 1890. தலைவர் பிர்சா முண்டா. கடவுளின் தூதர் தன்னை அழைத்தவர் யாருன்னு கேட்டால் பிர்சா முண்டா. 3 விஷயம் பார்த்துருக்கோம். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது டுடுமியான். கடவுளிடமிருந்து தேவ செய்தி வந்திருக்குன்னு சொன்னது சித்து கனு. கடவுளின் தூதர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் பிர்சா முண்டா. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்பில் விஷத்தை தடவி அவங்க போராட்டத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்போ புரட்சி ஆரம்பிப்பாங்கன்னா 1889 கிறிஸ்மஸ் நாள், கிட்டத்தட்ட டிசம்பர் 25 கிட்ட. 1990 பிர்சா முண்டா கைது செஞ்சிருவாங்க. அவர் ஜெயிலே இறந்து போயிடுவார். 1908 சோட்டா நாக்பூர் சட்டம், அந்த இதுக்கு தடை சட்டம் கொண்டு வருவாங்க. அதுதான் பழங்குடியினர் இடத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் சென்று வசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுத்திருப்பாங்க. ஏன்னா அதனால தானே அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுனால தான் இந்த கிளர்ச்சி அதிகமாக நடந்திருக்கும். அடுத்து கருநீல சாய கிளர்ச்சி, அதான் இண்டிகோ கிளர்ச்சி. இண்டிகோங்கிறது 1859 60. நான் 60 வயசு வந்தால் டை அடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா இண்டிகோவில் GO60 ஞாபகம் வச்சுருக்கேன் நான். வங்காளம், இதுவும் வங்காளத்தில் நடந்துச்சு. என்னென்னா அதான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஐரோப்பாவில் அந்த இண்டிகோவை இப்போ விளைவிச்சோம் அப்படின்னா நிலத்துக்கு அதிக பாதிப்பு இருக்குது, தண்ணி நிறையா செலவு பண்ணும். அதனால் இந்தியாவில் அதை பயிரிட சொல்லி அதுக்கு காசும் கொடுத்து அவங்கள்ட்டேருந்து வட்டியோடு அதை திருப்பியும் கேட்பாங்க. இதனால் அந்த விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு சமயத்துக்கு மேலே அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் புரட்சியில் இறங்கிடுவாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் 1859 தொடங்கி 1860 இந்த போராட்டம் முடிங்கிருக்கும். இதில்
பெண்கள் வந்து கலந்துருப்பாங்க. எப்படின்னா அவங்கள்ட்ட பெண்கள்கிட்ட இருக்கிறது என்ன குடவும் தட்டு தானே, அதை வச்சு பெண்களும் ஆண்களோடு கலந்துக்கிட்ட போராட்டம் எதுன்னு கேட்டால் இண்டிகோ கிளர்ச்சி தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பெண்களும் டை அடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களும் இவங்க கூட போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது தக்கான கலவரம் எப்போ அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த இண்டிகோ புரட்சியை பற்றி ஒரு பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கும். என்னன்னா, நீல் தர்பன் அப்படிங்கிறது அந்த இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற நாடகம். அது எழுதினது யாருன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அது தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். எது சம்மந்தப்பட்டதுன்னா இண்டிகோ கிளர்ச்சி சம்மந்தப்பட்டது. அது இங்கே என்ன நடந்தோ அது எக்ஸாக்டாக ஒரு நாடகமாக எடுத்திருப்பார். அவ்வளோதான். அடுத்து தக்கான கலவரம் 1875 எங்கே நடந்துச்சுன்னா குஜராத்தில் பூனா சூபா அப்படிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 30 கிராமத்தில் இது நடத்தப்பட்டிருக்கும். அங்கேயும் அதே தான். வட்டிக்கு கொடுக்குறவங்க அதிகமாக வட்டி கொடுத்துட்டாங்க, அதை வாங்கணும், அதனால் மக்களால் திருப்பி செலுத்த முடியல அப்படிங்கிற கலவரம் தான். இங்கே தக்கான கல்விக் கழகம். ஏன்னா தக்கான கலவரம்லேருந்து அப்படின்னு கேட்டால் 1875. தக்கான கல்விக் கழகம் அப்படின்னு கேட்டால் 1884. யார் ஆரம்பிச்சிருப்பானா எம்ஜி ரானடே. அதான் எம்ஜிஆர்னு போட்டிருக்கேன். எங்கன்னா 6th லெசனில் இதை பார்த்துருப்போம். அடுத்தது 1857 ஆண்டின் பெருங்கழகம். அதாவது பெருங்கழகமும் சிப்பாய் கழகத்தையும் அதாவது பெருங்கழகத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் எடுத்து நடந்த கழகம்னு பார்த்தா அது சிப்பாய் கழகம். எப்போன்னாக்கா 1806 ஜூலை 10 1-23 படைப்பிரிவுக்கு இடையே நடந்திருக்கும். அதில் என்ன ரீசன்னா தலைப்பாகை. இந்த ஜான் கிரடாக்குங்கிறவரும் அக்னியும் தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் புரட்சி வெடிச்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1857 பெருங்கழகத்துக்குன்னு பார்த்தாக்கா எக்ஸாக்டான டேட் கிடையாது. ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னா 1857 மார்ச் 29 இந்த கழகம். மங்கள் பாண்டே அவர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க ஆங்கிலேயர்கள் அங்கே வேலூர் புரட்சியில் தலைப்பாகை அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா, இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துப்பாக்கியில் உள்ள தோட்டாவை பன்னி மற்றும் பசுவினுடைய கொழுப்பு தடப்படி இருக்கும். இந்துக்கள் வந்து பசு புனிதமாக நினைப்பாங்க, பன்றி வந்து முஸ்லீம்களுக்கு பிடிக்காது. அதனால் மங்கள் பாண்டே அதை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி போராட்டத்தில் இறங்குவார். ஆனால் அவரை அதுக்கப்புறம் தூக்கில் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிலேயரை அந்த இதை எதிர்ப்பார். அவர் தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா 1857 மே 11 அந்த போராட்டக்காரர்கள்லாம் இராணுவத்தில் இருந்த போராட்டக்காரர்கள்லாம் மீரட்லேருந்து டெல்லிக்கு போவாங்க. டெல்லிக்கு போய் முகலாய மன்னரை 2ஆம் பகதூர் ஷாவை இந்துஸ்தானத்தின் மாமன்னர்னு பதவியேற்க செஞ்சுருவாங்க. ஆனால் இது வந்து ஆங்கிலேயர்கள் இதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னா 1857 மார்ச் 29 மங்கள் பாண்டே ஸ்டார்ட் பண்ணாரா. அப்புறம் எப்போ மீரட்லேருந்து டெல்லி போனாங்க, மே 11 போனாங்களா. ஜூன் மாதத்துக்குள்ளே மொத்தத்தையுமே ஆங்கிலேயர்கள் அடக்கியிருப்பாங்க. அடக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு என்னென்ன காரணம், எதனால இது தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் இருக்கும். அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் மேப்பில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா பெருங்கழகம் நடைபெற்ற முக்கிய மையம்னு பார்த்தா நார்த் ஈஸ்ட்டு தான், மேக்ஸிமம் நார்த்து தான். என்னன்னா இது வந்து மேட்சில் கேட்பாங்க. பரேலியில் நடந்தது யார் தலைமை தாங்கினா கான் பகதூர். லக்னோவுக்கு தலைமை தாங்கினது பேகம் ஹஸ்ரத் மஹால். கான்பூருக்கு தலைமை தாங்கினது நானா சாஹிப். ஜான்சினா லட்சுமி பாயின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதில் என்னன்னா ஜான்சியில் நடந்த விஷயத்தில் வந்து இந்த பெருங்கழகத்துக்கு இன்னொரு காரணமும் உண்டு. வாரிசு இழப்பு கொள்கைன்னு டல்கௌசி கொண்டு வந்திருப்பார். ஆண் வரிசை இல்லாத இடங்களை அவங்க ஆங்கிலேயர்கள் அவங்களோட இணைச்சிக்குவாங்க. அதை எதிர்த்து லட்சுமிபாய் போராடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த பெருங்கழகத்துக்கு இந்த தோட்டா மட்டும் காரணம் கிடையாது, ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தது. அதில் மெயினாக சொல்லப்படுறது இந்த தோட்டா. எப்படி பெருங்கழகத்துக்கு 1806 வேலூர் புரட்சிக்கு தலைப்பாகை காரணமோ அது மாதிரி இது தோட்டா தான் முதல் காரணம். அது இல்லாமல் ஆல்ரெடி ஆங்கிலேயர் மேலே ஒரு அதிருப்தியில் இருந்த எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு
முன்னெடுத்திருப்பாங்க. இதில் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் இருப்பாங்க, எதிர்த்தவங்களும் இருப்பாங்க. ஆனால் இதோட தோல்விக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இது ஃபஸ்ட்டு திட்டமிட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சரியான வழிநடத்தல் இருக்காது. ஒரு பிளான் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 1857 ஜூன் மாதத்தில் டெல்லி, மீரட்டு, ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் அப்புறம் இடத்துலலாம் ஆங்கிலேயர் தன் கட்டுப்பாட்டுக்கீழே கொண்டு வந்துடுவாங்க. கடுமையான இராணுவ சட்டத்தை அமல்படுத்திடுவாங்க. இந்த தோல்விக்கான காரணம் சொல்லிட்டேன். சரியான பிளான் இருக்காது, ஹெட்டு கிடையாது, எங்கே ஆரம்பிக்கும் எங்கே முடியும்னு தெரியாது. அது பார்த்து போகிற போக்கில் போணுச்சு. ஆனால் இந்த 1857 பெருங்குலகத்தோட விளைவாக ஒரு விஷயம் மாறினுச்சு. அது வரைக்கும் கம்பெனி ஆட்சியின் கீழே இருந்த இந்தியா 1858 நவம்பர் 1லேருந்து பிரிட்டிஷோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு விக்டோரியா மகாராணி கீழே அது வந்திருக்கும். அது அப்போது பிரபு யார் இருந்தான்னு கேட்பாங்க. கானிங் பிரபு இருந்தார். அவர் தான் அந்த விஷயத்த வாசிப்பார். அதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் எப்போ அப்படின்னா 1870, 1885 இதில் கொடுத்துருக்காங்க. நிறுவப்பட்டது எப்போன்னா, அதாவது 1870லேயே ஃபஸ்ட்டு அங்கே தொடங்கியிருப்பாங்க ஃபாரினில். இப்போது இந்தியாவில் தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்தா 1885 டிசம்பரில் முதல் மாநாடு நடந்திருக்கும். தொடங்கினவர் யாருன்னு கேட்டாக்கா ஏஓ ஹியூம் தொடங்கியிருப்பார். ஃபஸ்ட்டு மாநாடு நடந்த இடம் பம்பாய். அதோட தலைவர் WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம்தான் இந்த INC மாநாடு நடக்கும். அது இல்லாமல் வேறு மாதத்தில் நடக்குன்னா அது சிறப்பு கூட்டமாக கருதப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு 1855 டிசம்பர் 28 பம்பாய், WC பானர்ஜி. 1886 டிசம்பரு தாதாபாய் நவ்ரோஜி. 1887 டிசம்பர் சென்னையில், அதாவது மெட்ராஸ், யாருன்னா பக்ருதீன் தயாப்ஜி. 3G அடுத்தடுத்த வருஷம் தலைவன் தாங்கியிருப்பாங்க. அவ்வளோதான். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 10 கோரிக்கை. மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவை உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கணும், நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் சரிசமமாக கொண்டு வரணும், இராணுவ செலவை குறைக்கணும், வரிகளை குறைக்கணும், அப்புறம் நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்யணும். ஏன்னா இந்த 19 வருஷத்தோட இதுலலாம் அடுத்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ரவுலட் சட்டம், ஏதாவது இது விசாரணை இல்லாமல் கைது பண்ணிட்டு போகிற இதெல்லாம் வரும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. அடுத்து ஆட்சி பணி தேர்வு, அதான் IAS எக்ஸாம் இந்தியாவிலும் நடக்கணும், இங்கிலாந்தில் நடக்கும். இங்கிலாந்தில் மட்டும் நடத்திட்டு இருப்பாங்க, இந்தியாவிலையும் நடத்தணும். வசதி இல்லாதவங்களால அப்படி போய் எழுத முடியலன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அடுத்து காவல்துறை சீர்திருத்தணும், வனச்சட்டம், அதான் இந்த பழங்குடியினருக்கானது. அடுத்து தொழிற்சாலைகளில் முறையற்ற கட்டணங்கள் வசூலிப்பாங்க, அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒரு 10 கோரிக்கை வச்சுருப்பாங்க. INC மூலமாக இது நடந்திருக்கும். இது எப்படி இருக்குன்னா, MNAன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும், மெட்ராஸ் நேட்டிவ் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன், 1852 பிப்ரவரியில். அதுவும் இதே மாதிரியான சில கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அப்புறம் லேட்டராக MNA வந்து INCயோட டைப் ஆகிடும். இப்போ தீவிர தேசியவாதம், அதாவது இப்போ நம்ம பார்த்தது என்ன, INCயில் மிதவாதிகள் இருப்பாங்க. அப்போது 1907 சூரத் பிளவும் நடக்கும். அதில் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் பிரிவாங்க. ஏன் அப்படின்னா, சில பேர் INCயில் இருக்கவங்களே பிரிட்டிஷ்ட வந்து எதிர்க்கவும் மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க, மனு கொடுக்கறது, எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு, டொமினியன் அந்தஸ்து கொடுங்க. ஆனால் அதில் ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால் அவங்க தீவிர தேசியவாதிகள்ங்கிற பேரில் வெளியில் வருவாங்க. அதுதான் சூரத்தில் நடக்கும். 1907 INC மாநாட்டில் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. எப்படின்னா மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள். அதுதான். அடுத்தது வங்க பிரிவினை ஃபஸ்ட்டு கர்ச்சன் பிரபு. யார் காரணம்னு கேட்டால் கர்ச்சன் பிரபு. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண டேட்டு 1905 அக்டோபர் 16. ஃபஸ்ட்டு ரீசனே என்னன்னா, இந்துக்களையும் முஸ்லீமையும் பிரிக்கணும், கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு பிரித்து. ஆனாக்கா இவங்க நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறோன்னு சொல்லி சும்மா சொல்லியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அதை நம்ப மாட்டாங்க யாரும். இவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, இந்து முஸ்லீமுக்கிடையே இடைவெளியை உண்டு பண்ணணும். ஆனால் இதுக்கு மாறா என்ன நடந்திருக்குன்னா, அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக ஆயிருப்பாங்க. 1905 அக்டோபர் 16 வங்காளத்தை பிரித்ததை அவங்க துக்க நாளாக அனுசரித்து யார் இந்துக்களும் முஸ்லீமுமே கங்கை நதியில் நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்து சுதேசி இயக்கம் தொடங்கும். எப்போ? 1905 1911. சுதேசி இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் யார் மெயின் ஆள் அப்படின்னு கேட்டாக்கா வஉசி தான். தூத்துக்குடி தான் அதுக்கான மையமாக இருந்து செயல்பட்டுச்சு.
சுதேசி அப்படின்னா என்னன்னா தன்னோட சொந்த நாடுன்னு அர்த்தம். அப்படியா? இப்போ நேரடியான எதிர்ப்பு என்னன்னா ஆங்கிலேயர்கள் துணி, கைத்தறி ஆடைகள், மண்பாண்டங்கள், தோல்பொருள் எல்லாத்தையும் நம்ம நாட்டிலே உற்பத்தி செஞ்சு அதையே பயன்படுத்துறது. இன்டைரக்டாக எப்படி எதிர்ப்பாங்க அப்படின்னா அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பது, அரசு பள்ளி கல்லூரிகளை புறக்கணிக்கிறது, நீதிமன்றங்கள் அவங்க கொடுத்த பட்டங்களை புறக்கணிக்கிறது, அப்புறம் தொழிற்சாலைகளை நம்ம தொழிற்சாலைகளை சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துறது. இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்து தீவிர தேசியவாதம் அங்கே சொன்னோம்ல, அதோட கண்டினியூஷன் நடுப்புற, அதாவது வங்க பிரிவினை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சுதேசி இயக்கம் வரும். அதுக்கு அடுத்து தீவிர தேசியவாதம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போது தீவிர தேசியவாதிகள் அப்படின்னாலே லால்னு 3 பேர் இருப்பாங்க. ஏன்னா பஞ்சாபில் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரில் பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபால். இவங்க 3 பேரும் தான் தீவிர தேசியவாதிகளுக்கான ஆட்கள். தமிழ்நாட்டில்னு கேட்டால் வஉசி, மையம் கேட்டால் தூத்துக்குடி, அவ்வளோதான். அடுத்தது சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்குவாங்க. திலகரோட பார்வையில் சுயராஜ்யம்ங்கிறது அந்நியர் ஆட்சியிலேருந்து முழுமையான விடுதலை பெறுறது தான். இதில் பாலகங்காதர திலகர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எப்படின்னா 1914லேருந்து 18 வரைக்கும் முதலாம் உலகப் போர் நடந்திருக்கும். அவங்க இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அவர் திலகர் கடுப்பாகி தன்னாட்சி இயக்கத்தை 1916 ஏப்ரலில் தொடங்குவார். 1916 செப்டம்பரில் சென்னை அடையாறில் அன்னிபெசன்ட் தொடங்குவாங்க. எதுக்காகனா தன்னாட்சிக்காக தொடங்கியிருப்பாங்க. தன்னாட்சியோட குறிக்கோள் என்னென்னா அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பேரரசுக்குள் தன்னாட்சி, அதாவது பிரிட்டிஷ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நம்ம தனியாக ஆட்சி பண்ணுற மாதிரி டொமினியன் அந்தஸ்து வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதுதான். ஆனால் சில பேருக்கு வந்து நேருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டொமினியன் அந்தஸ்து கூட வேணாம், எங்களுக்கு முழு விடுதலை வேணும்னு கேட்டிருப்பார். அடுத்து லக்னோ பேக்ட் வரும். லக்னோ பேக்ட்னா 1916 எப்போ சூரத்தில் பிரிஞ்சாங்க இல்லையா மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள்னு, காங்கிரஸ் ஐஎன்சி. அது லக்னோவில் 1916 நடந்த ஐஎன்சி மாநாட்டில் லக்கில் இணைஞ்சிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்? தீவிர தேசியவாதிகளும் மிதவாதிகளும் இணைஞ்சிருவாங்க. அதான் லக்னோ பேக்ட். அடுத்து இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க இல்லையா, இப்போ இவங்களை எப்படியாவது தடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால தான் 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் இந்தியா தன்னாட்சி கண்டிப்பாக கிடைக்காது, அதுவும் ஒரு ஏமாத்து வேலை தான், அவ்வளோதான். அதுக்கடுத்து 1919 ஏப்ரல் 6 ரவுலட் சட்டம் கொண்டு வருவாங்க, விசாரணையின்றி கைது பண்ணுற சட்டம். அதை கருப்பு சட்டம்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு ஒன்று துக்க நாளாக அனுசரித்தது எப்போன்னு பார்த்தோம், 1905 அக்டோபர் 16. எங்கே வங்க பிரிவினையை துக்க நாளாக அனுசரிச்சிருப்பாங்க. கருப்பு சட்டம்னு எதுன்னு ரவுலட் சட்டம். ஏன்னா விசாரணையின்றி யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கைது செய்யலாங்கிறதுனால இதை கருப்பு சட்டம்னு காந்தி அழைச்சிருப்பார். என்ன இயர்னு கேட்டால் 1919, எக்ஸாக்ட் டேட்டு ஏப்ரல் 6. இதுவும் புக்கில் கொடுத்துருப்பாங்க, 12th புக்கில் இருக்கும். அதை நான் எழுதி வச்சுருக்கேன் இங்கே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. இதோட இது முடியும். இதில் என்னென்னா கண்டினியூவாக அந்த கான்செப்ட் இருக்காது. இந்த புக்கில் இருக்க விஷயத்த உங்களுக்கு சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். தேங்க்யூ. வேறொரு வீடியோன்னு மீண்டும் பார்ப்போம்.